ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. அன்பின் தேவன் அற்புதமாய் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பாராக. நன்மையும் கிருபையும் தொடரும்படி அனுக்கிரகம் செய்வாராக என்று சொல்லி நான் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆஹா பாடி ஆராதிக்கலாம். ஜீவனுள்ள தேவனே, நம்முடைய மகிமை இந்த பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அற்புதங்களை செய்கிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். நீ மகிமைப்படுவீராக. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிரசன்னத்தால் நிரப்பும் அப்பா. இந்த கிருபைகளை சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 57:7 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 57:7. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். என் இருதயம் பாடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆகவே இப்படி திருநாமத்தை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 71:23 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 71:23. நான் பாடும்போது என் உதடுகளும், சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை திருநாமத்தை நான் பாடி ஆராதிக்கிற போது என் உதடுகளும், நீர் மீட்டுக்கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன். கர்த்தரை எக்காலத்தில் நான் சோத்தரிப்பேன். இஸ்ரவேல் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே நாம் பாடி ஆராதிக்கிற போது நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை நம் மத்தியில் வெளிப்பட போகிறது. நன்மையான காலை நேரத்திலும் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்று நாம் பாடலாம். சங்கீதக்காரர் தாவீது சொன்னார், கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. துதித்ததன் மூலம் எவ்வளையோ மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து பாடினார்கள், ஜெபித்தார்கள். அந்த சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜா துதிப்பதற்கு ஆட்களை ஏமித்து துதிக்க தொடங்கின பொழுது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் நாம்
வாசித்திருக்கிறோம். அவர்கள் பாடி துதித்த போது தேவாலயத்தை தேவ மகிமை நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்திலும் நாம் பாடி ஆராதிக்கிற போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையையும் தேவன் மகிமையினால் நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். கர்த்தர் நம்ம லைனில் இருக்கிறார். ஆமென். மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. ஆமென். அவர் எனது வலது பாரசத்தில் இருப்பார், அசைக்கப்படுவதில்லை. தேவனுக்கு துணையாக இருப்பார், அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அவர் முன்னே கடந்து போகிறார். அது பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஓ, இந்த காலை வேளையில ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். நடுவில் தேவன் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீர்கள். ஆமென். பாடி ஆராதிப்போம். ஆமென். சீயோன் குமாரனுக்கு கெம்பீரித்து பாடி இஸ்ரவேல் தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுவார். எஸ் லார்ட். பொல்லாத ஆவியை மேற்கொள்ளுவோம். பொல்லாத கொள்ளை நோயை மேற்கொள்ளுவோம். இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஆமென். காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். அது எடுத்தால் சாத்தான் ஓடுவார். ஆமென். துதிக்கும் போது வெற்றி, துதிக்கும் போது ஜெயம் உண்டாகும். பாடும்போதே ஜெயம் உண்டாகும். மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு தான் திரும்பி வருவான். ஆமென்.
ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் எனக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சா. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனா நினைவே. கட்டளை பிறந்தது, போனா நினைவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். வாயிலே எக்காலம், கையிலே திருவசனம். வாயிலே எக்காலம். ஆமென். துதிப்போம். கையிலே திருவசனம். ஆமென். எக்காலம் ஊதுவோம். உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி ஆமென். துதிப்போம். தடைகளை உடைப்போம். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற தடைகள் விலகட்டும். தொழில் இருக்கிற தடைகள் விலகட்டும். பிள்ளைகளுடைய திருமண தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறி அற்புதம். ஆடுகள் மேய்த்தவன் ஆமென். எளியவனை தூக்கி உயர்த்துகிற கர்த்தர், எந்த மனிதன் உயிர்ப்பிக்கிற மெய்யான தேவன் அவர். நம்மை உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி இந்த காலை நேரத்தில் ஒரு மனதோடு பாடி ஆராதிக்க திரும்பி தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஆமென் ஆமென். பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? அல்லேலூயா. பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஆமென். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஆமென் ஆமென். பாடாமல் யாரை நான் ஆண்டவரே உம்மை பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. அந்த யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடும், சொல்லாகும் கட்டளை நிற்கும். உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும். ஆமென் ஆண்டவரே. பேய்கள் ஓடுதையா, உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா, உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே.
கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கூடாதது தகப்பனே, ஒன்றுமில்லை. நீ சொல்லாகும் கண்டடு நிற்கும். கூடாதது ஒன்றுமில்லை. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். துதியின் ஆடை அணிந்து இயேசுவின் நாமத்தில், மறந்து இயேசுவின் நாமத்தில். மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் ஆமென். அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி ஆமென். நன்மை செய்தி உமக்கு நன்றி. அற்புத செய்தி நன்றி. விடுதலை கொடுத்தீர் நன்றி. பாவத்தை தூக்கி விட்டீர் நன்றி. ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். சங்கீதம் 95:2. ஆமென். புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். ஆமென். உற்சாகத்தோடு துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மறந்திருப்போம். அல்லேலூயா. 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 ரெண்டு கரங்களை வானத்திர உயர்த்தி அல்லேலூயா. 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 ஒருபோதும் கைவி
சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, இருக்கிறதை இல்லாதவைகளாகவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாகவும் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, அற்புதரே, அதிசயமானவரே, ஆண்டவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்ப்பா. இந்த பொல்லாத கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து சட்டங்களை விடுதலையாக்கி வருகிறீரே, உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீ இந்த வார்த்தையை நிலைவரைப்படுத்தி வருகிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. தகப்பன் பிள்ளையை சுமந்து நடத்துவதைப் போல காப்பதைப் போல நடத்தி வருகிறேன். உடைய பரிசுத்தத்தில் நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு புது வழிகளை திறந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே தகப்பனே, உடைய பரிசுத்தத்தில் நாம மகிமைப்படுவதாக உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு மோசேயின் ஜெபம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கொண்டு தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே பலன் உண்டு. அந்த பலனையும் வல்லமையும் கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை சமாதானம் எங்கள் மேலே இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலன் கொடுக்கிற வார்த்தைகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வசனம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோமே, மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சமீபித்து வரலாகாது. எவர்கள் சமீபித்து வரலாகாது? நீங்கள் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் யாத்திராகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, பின்பு தேவன் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும், நல்ல கவனிங்க, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். 70 மூப்பர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் இருந்தது. ஆரோன் இருந்தார், நாதாப் இருந்தார், அபியு இருந்தார். இவர்கள் எல்லாம் இருந்த போதும் இவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நீங்கள் தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். ஆனால் மோசேயை மாத்திரம், அங்கே 2வது வசனத்தில் வாசித்தோமே, எவ்வளோ தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. மோசே மாத்திரம், மோசே தவிர வேறு யாரும் இல்லை. இஸ்ரவேல் திரளாய் கூட்டம் இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் மூப்பர்கள் இருக்கலாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், நாதாப், அபியாப் யார் வேணா இருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் அல்ல. மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கிய அனுபவம் தெரியுங்களா? மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், நெருங்கி வரலாம், கிட்ட வரலாம், முகமுகமாய் தரிசிக்கும் அளவுக்கு, தேவன் மோசையோடு பேசும் அளவுக்கு, நெருங்கி வருகிற அளவுக்கு மோசேக்கு மாத்திரம் இந்த அனுபவம், இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. ஏன் என்றால் மோசையினுடைய ஜெப வாழ்க்கை, மோசையுடைய ஜெபம் வித்தியாசமானது. வேதாகமத்தில் அநேக ஜெபங்கள் உண்டு. உபவாச ஜெபம் உண்டு, தனி ஜெபம் உண்டு, கூட்டு ஜெபம் உண்டு, இரவு ஜெபம் உண்டு, மன்றாடு ஜெபிக்கிற அனுபவம் உண்டு, யுத்த ஜெபம் உண்டு. இப்படி வேதாகமத்தில் அநேக ஜெபங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அநேக ஜெபங்களை குறித்து வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்துகிறோம். அதே போல பலவிதமாய் ஜெபித்தவர்களும் உண்டு. முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்கள் உண்டு, புலம்பி ஜெபித்தவர்கள் உண்டு, கண்ணீரோடு ஜெபித்தவர்கள் உண்டு,
தாழ விழுந்து ஜெபித்தவர்கள் உண்டு, மலை மேல் ஏறி ஜெபித்தவர்கள் உண்டு. இப்படி அநேக விதங்களில் ஜெபித்த அனுபவங்களும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஜெபிக்கிறவர்களும் அநேக விதத்தில் இருந்தார்கள். ஜெபிக்கிறோடைய வாழ்க்கையிலும் மேன்மைகள், உயர்வுகள் எல்லாம் கிடைத்தன. ஆனால் எல்லாரும் ஜெபித்திருக்கலாம். மோசேக்கு மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது என்றால், மற்ற எல்லாருடைய ஜெபத்தை காட்டிலும் மோசேயின் ஜெபம் சற்று வித்தியாசமானது, சற்று மேன்மையானது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜெபம் மிக ஒரு அற்புதமான ஒரு கருத்து. இந்த காலை நேரத்தில் மோசே எப்படி ஜெபித்தாரோ, மோசேயுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப அனுபவம் எப்படி இருந்ததோ, அதே போல அந்த ஜெப அனுபவங்கள் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நாமும் மோசேயை போல் ஜெபிப்போமானால், மோசேயை போல ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வரும் என்றால், இன்னைக்கு சொல்லலாம், நம்ம உறவுகள் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், நட்புகள் இருக்கலாம், நம்மோடு ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கலாம், ஜனங்கள் இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உங்கள் பேர் அதில் போட்டுக்குங்க, அவர்கள் மாத்திரம் சமீபத்து வரலாம், நீங்கள் மட்டும். அவ்வளவு பேர் இருக்கலாம், ஆரோன் இருக்கலாம், அபிதாப் இருக்கலாம், நாதாப் இருக்கலாம், இஸ்ரவேல் மூப்பர்கள் இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கலாம். உங்கள் கூட எவ்வளவோ பேர் இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் உங்களை மட்டும் கர்த்தர் அழைத்து முகமுகமாய் பேசுகிற அனுபவம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அனுபவம், தரிசனத்தை கொடுக்கிற அனுபவம், வித்தியாசப்படுத்துகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரும் வேண்டும் என்றால் மோசேயை போல ஜெபிக்கிற அனுபவம் தேவை. வாசிக்கலாம். சங்கீதம் 106வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நல்ல கவனிங்க, அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர்களை தேவன் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் திறப்பிலே நின்ற ஒரே மனுஷன் மோசே மாத்திரம்தான். வேதம் முழுவதும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பலவிதமாய் ஜெபங்கள் இருக்கலாம். நான் முன்னாடி சொன்னேனே, பலவிதமாய் ஜெபித்தவர்கள் இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளில் ஜெபித்தவர்கள் இருக்கலாம், பலவிதமான ஜெப அனுபவங்கள் நிறைந்தவர்கள் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் முழுவதும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் திறப்பில் நின்ற ஒரு மனிதன் யார் என்றால் அது மோசே மட்டும்தான். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கிறோமே. எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன். அதுக்கப்புறம் மோசேக்கு அப்புறம் பல மனுஷனை நான் தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன். ஆனால் திறப்பில் நின்ற ஒரு மனிதன் மோசே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விடு மோசே, நான் இவங்களை அழித்து போடுறேன், இவங்க வேண்டாம், ஒன்றை பெரிய ஜாதியாக மாற்றுறேன், ஒன்றை நான் உயர்த்துறேன் என்று ஆண்டவர் சொன்ன பிற்பாடும் கூட அவன் வாழ்க்கையில் அந்த ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. திறப்பில் நின்று ஜெபித்த மோசே. இதே சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நோவாவுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. நீங்கள் நோவாவுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மீது தேவன் பயங்கர கோபமாக இருந்தார். உலகத்தை அழிப்பதற்கு தேவன் எத்தனை பண்ணினார். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க, 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவர் நீதி மட்டும் பிரசங்கம் பண்ணினார். வாசிப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, பாருங்களேன், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. நல்ல கவனிங்க, பிரசங்கித்தார் நோவா, ஆனால் திறப்பில் நிற்கவில்லை. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலாம், அழகாய் பிரசங்கம் பண்ணலாம், நேர்த்தியாய் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் திறப்பில் நிற்பதற்கு ஒரு ஜெப அனுபவம் வேண்டும். எத்தனை வருஷம் பிரசங்கித்தார்? தொடர்ந்து வீட்டில் உட்காந்து வாசிச்சு பாருங்களேன். 300 வருஷத்துக்கு மேலே உட்கார்ந்து அத்தனை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். உண்மைதான், பிரசங்கித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் திறப்பில் நிற்கவில்லை. ஒருவேளை நோவா அந்த நாளில் திறப்பில் நின்றிருப்பார் என்றால், ஒருவேளை உலகம் ஜலப்பிரளயத்தால் எந்த பாதிப்பும் வராதபடி காப்பாற்றப்பட்டிருக்கலாம்.
ஆனால் பிரசங்கம் பண்ண நோவாவால் திறப்பில் நிற்க முடியவில்லை. அங்கும் தேவ கோபம் இருக்கிறது. அங்கும் தேவன் ஜனங்களை அழித்து போடுவதற்கு முயற்சி செய்தார். அங்கே வாசித்தோமே, நோவாவுக்கு மட்டும்தான் கிருபை கிடைத்தது, ஆதியாகமம் 6:8. ஆனால் அந்த நேரத்தில் நோவா, ஆண்டவரே எனக்கு மட்டும் அல்ல, இந்த ஜனங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி திறப்பில் நிற்கலை. ஆனால் பிரசங்கம் பண்ணார், திறப்பில் நிற்கலை. ஆனால் மோசே வாழ்க்கையில் திறப்பில் நின்றான். ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போடும், இவர்களை நீங்கள் அழிப்பேன்னு சொன்னீங்கன்னா, இவங்க நீங்கள் நாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். 32:32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் மோசே! ஏன் தேவன் சமீபத்தில் வரலாம் என்று சொன்னார்? மோசேக்கு மட்டும் ஜெபத்தினுடைய அனுபவம் ஏன் வித்தியாசமாக இருந்தது? முகமுகமாய் தரிசிக்க, தேவனுடைய சிநேகிதனாய் இருக்க, இவ்வளவு ஜனங்களை நடத்துகிற ஒரு தரிசனம் பெற்ற தலைவனாய் அவன் ஏன் இருக்க முடிந்தது என்றால், மோசேயுடைய ஜெப அனுபவம் வித்தியாசமானது. அவனுடைய ஜெபித்த விதங்கள் வித்தியாசமானது. அவன் தேவன் முன்பதாக நின்றது வித்தியாசமானது. திறப்பில் நின்ற ஒரு மனிதன் மோசே. சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் சில வசனங்களை பார்த்து, சம்பவங்களை பார்த்து கடந்து செல்லலாம். முதல் காரியம், மோசேயினுடைய ஜெப அனுபவம் சாதாரணமானது அல்ல. முதல் காரியம், தேவனை தன் பக்கம் திருப்புகிற மனிதனாய் இருந்தார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவ கோபம் எழும்பி நிற்கிறது. நீ விடு மோசே. 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். 32வது அதிகாரம் 9வது 10வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்க, இந்த வசனத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதே வேற யார்ட்டையாவது சொல்லியிருந்து, நீ விடு மோசே, நம்ம பேரை சொல்லி நீ விடுப்பா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் காப்பாற்றுறேன், உன்னை நான் பிடித்து கொள்கிறேன், உன்னை பெரிய ஆளாக நான் மாற்றுறேன், உனக்கு சொன்ன வசனத்தை நிறைவேற்றுறேன், இவங்களை அழித்து போகிறேன்னு சொன்னப்ப அந்த தேவ கோபத்தை, தேவனுடைய முடிவை தன் பக்கம் திருப்புகிற அளவுக்கு ஜெப வாழ்க்கை இருந்தது. இந்த காலை நேரத்தில் இந்த அனுபவம் நமக்கு கடந்து வர வேண்டும். சில நேரங்களில் தேவ கோபம் நம்மேல் இருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தினால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்த பாவத்தினால், மற்றவர்களுக்கு நம்மளால் ஏற்பட்ட பாதிப்பினால், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தேவ கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். இன்றைக்கி ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை? ஏன் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை? ஏன் இன்னும் பார்வோனுடைய பிரச்சனைகள்? ஏன் இன்னும் போராட்டங்கள்? ஏன் இன்னும் கண்ணீரின் அனுபவங்கள்? ஏன் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் இல்லை என்றால், தேவ கோபம் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த கோபம் இருக்கும் வரை நம்மால் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வர முடியாது. இந்த கோபம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்திலே மோசையை போல ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டும். இதனால தான் யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நல்லா யோசிப்பான். தேவ கோபம் ஒருவேளை என் குமாரர்கள் மேல, தேவனுடைய காரியங்கள் ஒருவேளை தூஷித்திருந்தா, அறிந்தோ அறியாமலோ இருதயத்திலோ அல்லது வேற ஏதாவது விஷயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருந்தால், தேவ கோபம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று சொல்லி யோபு இங்கே ஜெபிக்கிற அனுபவத்தை, பலியிடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம்.
இதே போல தான் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் தேவ கோபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னைக்கு மோசையின் ஜெப அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை விட்டு கோபத்தை மாற்றும், எங்கள் பட்டணத்தை விட்டு கோபத்தை மாற்றும், எங்கள் சபையிலுக்கு கோபங்கள் எல்லாம் மாறட்டும், எங்கள் ஜனங்களுக்கு இருக்கிற கோபங்கள் மாறட்டும் என்று சொல்லி நாம் பரிந்து பேசி ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது, அங்கே வசனத்தை வாசிப்போமே, யோபு 42வது அதிகாரத்தில் தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வாசிக்கலாம். யோபு 42:10 வசனத்தை வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். இன்னைக்கு ஒரு இரட்டைப்பான ஆசீர்வாதம் வேண்டுமா? இந்த காலை நேரத்தில் தேவன் நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டுமா? பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய சபை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? நாம் ஜெபிக்க வேண்டும். யாருக்காக? நம்முடைய சிநேகிதருக்காக. யார் சிநேகிதர்? ஏளனமாய் பேசினிருக்கலாம், நம்மை ஏளனமாய் நடத்தியிருக்கலாம், ஒருவேளை பரியாசம் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கட்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய சிறையிருப்பும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். மோசே அதுதான் செய்தார். ஆண்டவரே, இதற்காக இந்த ஜனங்களை கொண்டு வந்தீங்க, மற்றவங்களாம் பார்த்து தப்பாக நினச்சிருவாங்களே, நான் திறப்பில் நிற்கிறேன் என்று திறப்பில் நின்ற ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தையே திருப்புகிற ஒரு ஜெபம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் எனக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. திறப்பில் நின்று ஜெபிக்கிற அனுபவம் என் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தொழிலுக்காக, என் சபைக்காக, என் ஊழியத்துக்காக திறப்பில் நின்று ஒருவேளை தேவ கோபம் இருக்கும் என்றால், இது நிமித்தமாக என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் என்றால் அந்த தேவ கோபத்தை மாற்றும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசியாவில் வாசிக்கிறோமே, இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் நீடிய உருக்கங்களால் இரக்கங்களால் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இமைப்பொழுதுதான். சில நேரங்களில் தேவன் மேலே கோபம் இருந்தாலும் கொஞ்ச நேரம்தான். தேவ கோபம் அதிகமாக இருந்தால் நம்மளால் வாழ்ந்திருக்கவே முடியாது. வாசிக்கலாம். ஏசியா 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால். அங்க வெறும் இரக்கம் சொல்ல பாருங்களேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த காலை நேரத்தில் ஒரு காலத்தில் நம்ம இமைப்பொழுது கைவிடப்பட்டிருக்கலாம். ஏதோ அறியாமை செய்த பாவம், ஏதோ தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவம், பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் செய்த பாவம், நம்மால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் கோபங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கோபத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைக்காக, உங்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவ கோபம் மாறும். இந்த அனுபவம் நமக்குள் கடந்து வரட்டும். மோசையினுடைய ஜெப அனுபவம் பாருங்க, எவ்வளோ உயர்ந்த அனுபவம். ஏன் மோசையை மாத்திரம் என்கிட்ட வான்னு சொன்னார்? அவ்வளோ பேர் இருந்தாங்களே, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, மோசை மாத்திரம் என்னிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரக்கூடாது, அவர்களெல்லாம் வேண்டாம்ப்பா, அவர்களெல்லாம் ஏறக்கூடாது மலையில், நீ மாட்ட என்கிட்ட வா, ஏன் உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த உயர்ந்த ஆசீர்வாதம், இந்த ஜெப அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரணும் என்றால் தேவ கோபத்தை மாற்றும் அளவுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, மோசேயுடைய அனுபவத்தை பாருங்க, வாசிக்கலாம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 11-12 வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். 12வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. பாருங்களே, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய், இதுதான் முக்கியம், இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், பாருங்களேன், அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இரண்டாவது, மோசேயுடைய ஜெப அனுபவம் என்ன தெரியுங்களா? வெற்றி கிடைக்கும் வரை ஜெபம்.
வெற்றி கிடைக்கும் வரை, இன்னும் சொல்ல போனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அனுபவம், வெற்றி கிடைக்கும் வரை. அமலேக்கியர் இங்கே வந்து யுத்தம் பண்ணுகிறாங்க ரெமிதி தீவில். அந்த இடத்துல யுத்தம் பலத்ததாக இருக்கும் பொழுது மோசே மேலே நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்கிறது, கரங்களை உயர்த்தி நிற்கும்போது இஸ்ரவேல் தான் ஜெயித்தாங்க, ஆனால் தாழ விழும்போது அமலேக்கர்கள் மேற்கொண்டார்கள். வாசித்தோமே. அப்படி கை அசந்து போகும்போது சாதாரணமானதில் மோசேனுடைய ஜெபம் அவன் ஒரே நிலையாக இருந்தது. கையை ஒரே நிலையாக கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க, அந்த கையுடைய நிலைமை அப்போ தான் தெரியும். அவன் வெற்றி காணும் வரை ஜெபம். இன்னைக்கு ரெண்டாவது, மோசையை மட்டும் ஏன் கர்த்தர் சமீபித்து வர சொன்னார்? மோசைக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்லாக்கியம்? மோசையுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம்? அவனுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் தேவன் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்தார்? நான் சொன்னேன், திறப்பில் நின்ற மனிதன் அவன் திறப்பில் நின்றான். என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே. ரெண்டாவது நான் சொன்னேன், அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? தேவ கோபத்தையே திருப்புகிற, தேவனுடைய தீர்ப்பையே திருப்புகிற ஒரு அனுபவம் ஜெப வாழ்க்கையில் இருந்தது. ரெண்டாவது, வெற்றி கிடைக்கும் வரை போராடினான். வாசிக்கலாம் சில வசனங்களை. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 24:10வது வசனத்தை வாசிப்போம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் மிக தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது இயற்கையாகவே நாம் சோர்ந்து போய்விடுவோம். அப்படி சோர்ந்து போயிட்டா பலன் குறுகிடும். இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு ஆபத்து வருகிறது. அவன் கை சோர்ந்து தாழ விழும்போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் அவன் கை தூக்கி பிடிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் மேற்கொண்டார்கள். கடைசி வரை இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுப்பதற்காக ஒரே நிலையாய் ஒரு மனிதன் அவ்வளோ வயதான காலத்திலும் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை, எப்போ மேலே ஏறினார், எப்போ கரங்களை உயர்த்தினாருன்னு தெரில, ஆனால் அஸ்தமிக்கும் வரை எவ்வளோ நேரம் கையை உயர்த்தியிருந்தார், எந்த நிலையில் உயர்த்தியிருந்தார் ஒன்று தெரியாது. ஆனால் ஒரே நிலையா எப்படி உயர்த்தினாரோ அதே நிலையிலேயே நின்றபோது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஏன்? அவருக்கு தெரியும், கை உயர்த்தி இருந்தால், ஜெபம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். கையை உயர்த்துவது என்பது ஜெபத்தின் அடையாளம். ஜெபம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். இந்த ஜெபத்தை ஒரே நிலையாய் வெற்றி கிடைக்கும் வரை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் மாறணுமா? ஒரே நிலையாய் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் ஆண்டவர் விடமாட்டார். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக. பாருங்களேன், சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் பலன் குறுகும். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, சோர்ந்து போகும்போது, சில நேரங்களில் தாழ விடும்போது, நாம் தேவ சமூகத்தில் நின்று உதவிக்காய் ஜெபிக்கும் போது அவர் பலன் கொடுப்பார். வெற்றி கிடைக்கும் வரை ஜெபிக்க வேண்டும். வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். எதிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். எதிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. ஒன்று, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகள், நம் மூலமாய் செய்கிற நற்கிரியைகள் சோர்ந்து போகாமல் இருக்கணும். என்னைக்கு சோர்ந்து போகக்கூடாது. நல்ல காரியங்களை செய்து பழக வேண்டும். இரண்டாவது, லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப ரெண்டாவது காரியம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். முதல்ல நல்ல கிரியைகள், நம்ம மூலமா நல்ல கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அதில் சோர்வே வரக்கூடாது. தீமை செய்தாலும், நன்மைக்கு பாராட்டாமல் போனாலும், நற்கிரியைகளுக்கு யாரும் ஒன்றும் செய்யாமல் போனாலும், தீமை செய்யாமல் நல்ல கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. இங்கே அமலேக்கியர் என்ன தான் மேற்கொண்டாலும் நமக்கு தெரியணும், என் கை உயர்ந்திருக்கும் போது, நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது வெற்றி கிடைக்கும் வரை நான் ஜெபிப்பேனுங்கிற அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். மூன்றாவது அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். மூணாவது அனுபவம், எதில் சோர்ந்து போகக்கூடாதுங்களா? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், நன்மை செய்கிறதுல வெற்றி கிடைக்கும் வரை சோர்ந்து போகக்கூடாது.
நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம், தீமை செய்யட்டும், நன்மைக்கு பதில் கிடைக்காம கூட போகட்டும், நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்தி காட்டினாலும் அவன் மறந்து போனான். ஆனால் அதுக்காக நன்மை செய்வதில் யோசேப்பு சோர்ந்து போகலை. நன்மை செய்வோம், ஒரு நாள் கர்த்தர் பலனை தருவார். அடுத்து 4வது காரியம், எபிரெயர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். எபிரெயர் 12:3 வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத. ஆத்துமாக்கள்ல சோர்ந்து போகக்கூடாது. சில ஆத்துமால சோறு உண்டாகும். என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், தேவன் நோக்கி அமர்ந்துரு. சில நம்ம சந்திக்கிற பாடுகள், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சில போராட்டங்களில் ஆத்துமாக்களில் சில சோர்வுகள் ஏற்படலாம். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் தேங்குற, தேவன் நோக்கி அமர்ந்துரு, ஜெயம் கர்த்தரால் வரும். மோசேயோட ஜெபம் அப்படிதான் இருந்தது. அமலேக்கர் மேற்கொள்ளும் போது ஐயோ என் ஜனங்கள் மடிகிறான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் மீண்டும் கரங்களை உயர்த்தும் போது இஸ்ரவேலுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்யுங்கள், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள், சோர்ந்து போகாமல் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். 5வது காரியம், எபிரெயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். எபிரெயர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவன் சில நேரங்களில் நம்மை சரியான வழிக்கு கொண்டு செல்வதற்கு, தேவன் நம்மை சரிவகப்படுத்துவதற்கு சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சோதனைகளை கொடுக்கலாம், சிட்சைகளை கொடுக்கலாம், சில பாதைகள் வழியாய் நம்மை நடத்தலாம். அப்போதும் அவர் கடிந்து கொள்ளப்படும் போதும் சோர்ந்து போகக்கூடாது. முதல்ல சொன்னேன், நற்கிரியைகளில் சோர்ந்து போகக்கூடாது. 2வது சொன்னேன், ஜபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. 3வது சொன்னேன், நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. 4வது சொன்னேன், ஆத்துமாக்களில் சோர்ந்து போகக்கூடாது. 5வது ரொம்ப முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது சில நேரங்கள் நம்ம தவறான வழியிலே போனது நிமித்தமாய், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்த நிமித்தமாய், அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்த நிமித்தமாய் நாம் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்திகளை கேட்க தான் விரும்புகிறோம். கடிந்து கொள்ளுகிற, நம்மை சரிப்படுத்துகிற, உடைக்கிற, உருவாக்குகிற செய்தியை நாம் விரும்புவதில்லை. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கடிந்து கொள்ளும் போது நான் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகலாம். அதையெல்லாம் தாண்டி செல்லும் போது சோர்ந்து போகாமல் கடந்து செல்ல கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். மோசேயின் 2 ஜெப அனுபவங்களை மாத்திரம் இந்த காலை நேரத்திலே பார்த்தோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை பார்க்கலாம். 2 ஜெப அனுபவங்கள். மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம். ஏன் மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம்? ஏதோ ஆரோன் இருந்தாரே, அங்கே நபிதா இருந்தாரே, அங்கே மற்ற எல்லாரும் இருந்தாங்களே, இஸ்ரவேல் மூப்பர்கள் 70 பேர் இருந்தார்களே, இஸ்ரவேல் ஜனங்களே இருந்தார்களே, அவ்வளோ பேர் இருந்தும் மோசே மாத்திரம் ஏன் அந்த அளவுக்கு தேவனோடு ஒரு நெருக்கம் கிடைத்தது? அந்த அளவுக்கு தேவனோடு ஒரு ஆசீர்வாதம் பெற்ற மனிதனாய் அவர் எப்படி இருந்தது? அவர் ஜெப வாழ்க்கை மேன்மை. எப்படி ஜெப வாழ்க்கை மேன்மை? நம்ம வாசித்தோமே, மோசேயோட ஜெப வாழ்க்கை வித்தியாசமானது. திறப்பில் நின்ற மனிதன் அவர் மட்டும்தான். என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, நான் வேண்டாம், என் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னைக்கு திறப்பில் நிற்கிற அனுபவம் நமக்கு உண்டா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்கள் பட்டணத்துக்காய் நாம் திறப்பில் நிற்கிறோமா? நம்முடைய சபைக்காய் நாம் திறப்பில் நிற்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்காய் நாம் திறப்பில் நிற்கிறோமா? யோபு நின்றானே, ஜெபித்தாரே, பலி செலுத்தினாரே, அதே போல இந்த காலை நேரத்தில் திறப்பில் நின்று நம்முடைய குடும்பத்துக்காக, திறப்பில் நின்று நம்முடைய பிள்ளைகளுக்காக, திறப்பில் நின்று நம்முடைய தொழிலுக்காக, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வர வேண்டும். அந்த அனுபவம் மோசேக்கு இருந்தது. இந்த காலை நேரத்தில் அந்த ஜெப அனுபவம் நமக்கு கடந்து வரட்டும். 2வது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், நம்ம வாசித்தோம், தேவனை தன் பக்கம் திருப்புகிற ஜெப அனுபவம். ஆண்டு சொல்றாரு, விடு, நான் அழிச்சு போடுறேன். இல்லை ஆண்டவரே, முடியவே முடியாது. தேவனை தன் பக்கம் திருப்புகிற அளவுக்கு ஒரு ஜெப அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். சுயத்தை பார்க்காமல், சுய லாபத்தை மட்டும் யோசிக்காமல். சொல்கிறாரே யாத்திரை 32:10, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனை கர்த்தர் உயர்த்துறேன்னு சொல்லிட்டாரு, மேன்மைகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? நோவா பிரசங்கித்தாரே, பிரசங்கம் பண்ணினார், திறப்பில் நிற்கவில்லை. 3வது அனுபவம், வெற்றி கிடைக்கும் வரை ஜெபிக்க வேண்டும். வெற்றி கிடைக்கும் வரை. சோர்ந்து போகலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சிலங்களை ஜெபிக்க முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபித்ததுக்கு வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள் கடந்து வர வேண்டும். மோசேக்கு இருந்தது. அமலேக்கை வெற்றி காணும் வரை
கரங்கள் ஒரே நிலையாக இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெப அனுபவம் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்வார், நீ மட்டும் சமீபித்து வரலாம், ஒரு உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். திறப்பில் நிற்போம், ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த அனுபவம் எனக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறவர்கள் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மோசையினுடைய ஜெப அனுபவம் எனக்குள்ளே கடந்து வரட்டும். மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம் என்கிற அந்த அனுபவத்தை எனக்கும் கொடுங்க ஆண்டவரே. என் ஊழியத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், என் குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் வரும்போது என்னை சமீபமாய் கூட்டு சேர்க்கிற அனுபவம் எனக்குள் கடந்து வரட்டும். இந்த ஜெப அனுபவம் கடந்து வரட்டும். திறப்பில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, தேசத்துக்காய் நிற்கிறோம், பட்டணத்துக்காய் நிற்கிறோம். திறப்பில் நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. உம்முடைய மனதை திருப்பும் அளவுக்கு ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவங்களை, ஜெபிக்கிற வாஞ்சைகளை சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், வெற்றி கிடைக்கும் வரை ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெப அனுபவம் கடந்து வரட்டும். கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவன் பலத்த காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கண்களை மூடி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.